நடக்குது இங்கே. நம்ம ஆந்திராவில் வந்து ஒரு தெலுங்கு ஒரு ஸ்டார் ஒருத்தர், அவர் என்ன ஹர்ஷா சாயி என்னமோ தெலுங்கு யூடியூப்பில் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவரை வந்து வளர்த்து விட்டாங்க. அதே மாதிரி இவர் நம்ம ராகவ் லாரன்ஸையும் அதே மாதிரி தான், இதெல்லாம் வெளிநாட்டு போனோம் அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேய் கதையாக கூட இருக்கலாம். சும்மாப்பா இந்த பையனாப்பா ரொம்ப ஓவராக வளர்ந்துனே போகிறான், அவனை வந்து தலையில் 4 தட்டு அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை பாலாகிட்ட யாராவது டொனேஷன் கேட்டிருக்கலாம் அரசியல் கட்சிகள், நீ வந்து இப்படி கொடு, நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாவா, எந்த கட்சி என்னன்றது நம்மளுக்கு தெரியாது, இப்படி கூட நடந்திருக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். இதில் வந்து உண்மை விஷயம் என்னன்றது சீக்கிரமே வெளியே வரும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மூடி மறைக்க முடியாது. இது ஒரு வேளை பாலா இந்த சொல்கிற விஷயம்லாம் உண்மையாக இருந்ததுன்னா பாலாவுடைய கதை இதோட ஓலா, அவ்வளோதான். அவர் கதை இதோட போன கேஸு. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல விஷயந்தான்ப்பா, ஏதோ பண்ணிட்டோம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது பிடிக்காது. ஒரு சிலர் வந்து அது ஒரு டவுட்டாகவே பார்ப்பாங்க. ஒருத்தர் நல்லா பேசினாலே இவன் வந்து ஏதோ திருடம் போல இருக்குது, இவன் நம்மக்கிட்டேருந்து ஏதோ பிடுங்க போகிறான்ப்பா, அதனால தான் இவன் நல்லா பேசுகிறான் அப்படின்னு நினைப்பாங்க. அவனுடைய இன்டென்ஷன் வந்து அதுவாக இருக்காது. ஒரு வேளை எல்லா நேரத்துலையும் வந்து நம்ம இந்த பயந்துக்கினே நம்ம யாரையுமே நம்பலைன்னா லைஃப்பில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம யாரையாவது நம்பி தான் ஆகணும். நம்ம வந்து நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கை, அவ்வளோதான். அதுவாக வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியனு. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க நிறைய மோசமான ஆளுங்கள்லாம் இருக்காங்க நம்ம உலகத்தில். ஆனால் இவர் அந்த மாதிரி ஆளா அப்படின்றது தெரியல. ஏதோ ஃபோன் காலு இவர் செய்யார் பாலு அவருடைய சேனலில் வந்து பார்த்தேன். அவர் வந்து லைவாக ஃபோன் பண்ணி பாலாகிட்ட பேசுகிறாரு. பாலா அப்போ தான் சொல்கிறார், இந்த மாதிரி சார் நான் வந்து இது மாதிரிலாம் நான் 2 மணி நேரம் 4 மணி நேரம் தான் சார் தூங்குறேன், நான் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கட்டல சார், நான் வந்து கிளினிக் தான் கட்ட போகிறேன். ஒரு கிளினிக் கட்டுறதுக்கு என்ன சார் ஆகும்? கிளினிக் கட்டுறதுக்கு ஒரு 10-15 லட்ச ரூபா ஆகும்னு வைங்க. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு கிளினிக் கட்டணுன்னா ஒரு 5 லட்சமாவது வேணும். அது கிளினிக் கட்டுறது இல்லைங்க மேட்ரு, கிளினிக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் மேட்ரு. இவர் வந்து கிளினிக் கட்டுறதை பற்றி சொல்கிறாரு, கிளினிக்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவார் இவர் வந்து காசே வாங்காமல் ஆளுங்கிட்டேருந்து ஃப்ரீயாக பண்ணாருன்னா அந்த கிளினிக்குடைய பில்லே வந்து ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம்லாம் வரும். ஆனால் அவருக்கு அது சாதாரண மேட்ருன்றாரு. ஏன்னா அவ்வளோ பணம் வருது போல இருக்குது. இதை பார்க்கும்போது தான் வந்து ஆஸ்பத்திரி கட்டுறானா, ஐயோ அப்போல்லோ மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி கட்ட போகிறானாப்பா, 1 கோடி அப்பு, 1 கோடி செலவு.